திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஆங்காங்கே விமான விபத்துக்கள் தேசங்களில் நடைபெற்று வருகிற செய்தியை நாம் அறிந்து வருகிறோம். ஏற்கனவே மிகப்பெரிய 2 விமான விபத்துகள் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒன்று, தொடர்ந்து டாக்காவில் கடந்த நாளிலே ஒரு விமான விபத்து, வங்கதேசத்தின் தலைநகரிலே அங்குள்ள விமான நிலையத்தின் அருகே அங்குள்ள பள்ளி வளாகத்திலே பள்ளி மீது விழுந்ததிலே சிலர் உயிரிழந்து போன சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு விபத்து, விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியிலிருந்து புறப்பட்ட விமானம், அங்காரா விமான நிலையத்திற்கு சொந்தமான விமானமானது திடீரென்று தகவல் தொடர்பை இழந்து மாயமான சூழ்நிலையில் அதிலே பயணித்த 48 பயணிகளும் அந்த விமானத்திலிருந்து கீழே விழுந்து அந்த விமானம் நொறுங்கியதிலே மரித்து போனார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தொடர் செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம். 6 விமான பணியாளர்கள் மற்றும் 5 குழந்தைகள் உட்பட்ட 48 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட விமான விபத்துக்கள் தடுக்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம். AN 24 ரக விமானம், இந்த விமானம் அங்காரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று கூறப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நிறுவனங்களுக்காக விமானங்களை இயக்குகிற விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவைகளில் பழுதோ அல்லது எந்த விதத்திலும் தகவல் தொடர்பு தடை செய்யப்படுவதோ ஏற்படுவதற்கான காரணங்களை அறிந்து கொண்டு கூடுதல் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும், விமானங்களில் பயணிக்கும் பொழுது கர்த்தர் நல்ல பாதுகாப்பை ஜனங்களுக்கு கொடுக்க, விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருவின் கிரிகள் அழிக்கப்பட ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட விமான விபத்துக்கள் வரும் நாட்களிலே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆகவே இதற்காக தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ரஷ்யாவின் கிழக்கு பகுதியிலிருந்து புறப்பட்ட அங்காரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆண்டவரே அந்த விமானமானது விபத்துக்குள்ளானதிலே ஆண்டவரே காட்டு பகுதியிலே அது விழுந்து அதிலே பயணித்த 48 பேரும் 6 குழந்தைகள் மற்றும் விமான பணியாளர்கள் உட்பட ஆண்டவரே 48 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்களே. இப்படிப்பட்ட கோர விபத்துக்கள் தடுக்கப்பட ஆண்டவரே, விமானத்தில் பணி செய்கிறவர்கள், விமானத்தை இயக்குபவர்கள், இதற்கு பொறுப்பாளிகளாக இருப்பவர்கள் ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய ஆளுகை வருவதாக. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிறுவனங்களும் விமானங்களை கையாளும் பொழுது அல்லது அதை உருவேற்க முற்படும் பொழுது அதை சரியாக பாதுகாப்பானதாக, இன்னமும் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் வருவதற்கு முன்பதாகவே அறிந்து கொண்டு அதை சரிப்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவரே தகப்பனே விமானங்களை இயக்கும் நிறுவனங்களுக்கு கொடுக்க, விமானங்களை சொந்தமாக கொண்ட நிறுவனத்தினருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் பாதுகாப்பு வழங்காவிட்டால், எவ்வளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, தொழில்நுட்ப கோளாறுகளை உண்டு பண்ணி விமான விபத்துக்களை உண்டு பண்ண போராடுகிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்பட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.